சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன விருந்து, மட்டன் குழம்பு விருந்து. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மட்டன் கழுவி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி மட்டனை வச்சு சின்னதாக விருந்து பண்ண போகிறோம். மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், அப்புறம் முட்டை இதெல்லாம் வச்சு நம்ம இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மட்டனை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் அரிசி ஒரு 3 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அரிசி கழுவின தண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை உள்ள சேர்த்துடலாம். இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இவ்வளோ சேர்த்துடலாம். அடுத்தது 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு இது தடவை நல்லா கிண்டி விட்டுருங்க. உப்பு இதை நம்ம சேர்க்கப்படுறது கிடையாது. குழம்பு செய்யறப்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை மூடி வச்சு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போது மட்டன் குக்கரில் வெந்துக்கிறதுக்கு அந்த கேப்பில் நம்ம ரசத்துக்கு ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். குழம்புக்கும் மட்டன் வறுவலுக்கும் தேங்காய் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சாச்சு. நம்ம உரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது சமைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குக்கரு மட்டன் 5 விசில் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரெஷர் போகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளிலாம் தாளிச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். வெங்காயம் தக்காளிலாம் தாளிச்சிடலாம். நம்ம இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதும் இதில் எடுத்து வச்சுக்கிற பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் உள்ள சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் வதங்கினதும் இதில் கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போது குக்கரில் ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நல்லா வாசனை நல்லா செம்மையாக இருக்குது. இஞ்சி பூண்டு சேர்த்து வேக வச்சதுனால இப்போ நம்ம இதை 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். ஒன்று வறுவலுக்கு, இன்னொன்று குழம்புக்கு. ஃபஸ்ட்டு மட்டன் எல்லாத்தையும் நம்ம தீட்ட பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் வேக வச்சோட தண்ணி அதை ஃபஸ்ட்டு நம்ம இதில் உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள். நான் இது குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் நம்ம சேர்க்கல நான், ஏன்னா நம்ம மட்டன் வேகிக்கும் போதே மஞ்சத்தூள் சேர்த்து தான் வேக வச்சோம். அதனால் இப்போ இதில் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை மூடி வச்சுருங்க. கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மட்டன் சேர்க்கலாம். வறுவலுக்கு வெங்காயம் அரிஞ்சிடலாம். இப்போ மட்டன் வறுவலுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதும் இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை,
காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்துட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வேக சேர்த்து வச்சுக்க மட்டனை உள்ள சேர்த்துடலாம். நல்லா எலும்பு இல்லாமல் சதையை எடுத்து வச்சுக்கோங்க. எலும்பு போட்டாலும் சரி, சதையை போட்டாலும் சரி, வறுவலுக்கு எல்லாமே ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை மூடி வச்சுட்டு தண்ணி சுண்டுற அளவுக்கு அதுக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் ஊற்றலாம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. வேக வச்சுக்கிற மட்டனை உள்ள சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் ஊற்றலாம். இருக்கட்டும். இப்போ இதில் உள்ள தண்ணி சுண்டிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதை மூடி வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா சுருள வறுத்துக்கலாம். நம்ம இதில் எண்ணெய் ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு நல்லா செவர வறுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சாதம் வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் தேங்காய் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து 2 நிமிஷம் கொதிக்கணும். அப்படியே மூடி வச்சு வேக விடுங்க. மட்டன் குழம்பு நல்லா சுண்டி நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அடுத்தது வந்து பருப்பு பொடி ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு ஏற்ப மிளகு போட்டு நல்லா மிளகு ஜீரகம் வந்து வாசனை வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நான் அப்பப்போக்கி வந்து அந்த பருப்பு பொடி வந்து ரெடி பண்ணுவேன் நான். நீங்கள் வந்து அரைச்சி டப்பாவில் வச்சுக்கிறீங்கன்னா நிறைய சேர்த்துக்கோங்க. இது வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தா தான் நல்லா ரசம் வந்து டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதில் நான் 1 பல் பூண்டு சேர்க்குறேன். ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்ஸில் அரைக்கலாம். இந்த பருப்பு பொடியை நம்ம அரைச்சிடலாம். இப்போ பருப்பை வறுத்து வச்சுக்கிறத அரைச்சிடலாம். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம். இதில் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான ரசப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு பாதி கொத்து கருவேப்பிலை, அப்புறமா ஒரு தக்காளி பழம். இது எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதை கரைச்சி வச்சுக்கிற ரசத்தில் கொட்டிடலாம். தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. லைட்டாக முணுக்குன்னு கொதி வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ ரசம் இந்தளவுக்கு கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்தது முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம்.
ஆனியன் ரைத்தா, பருப்பு ரசம், தயிர், அவிச்ச முட்டை, நல்ல காரசாரமான மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல். இப்போ நம்மளோட சின்னதாக மட்டன் விருந்து ரெடி ஆயிடுச்சு. டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்துருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக மறந்துடாமல் நம்மளோட சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.